12வது நாளோட 2வது பந்திலேயே முதல் 6 வந்து விட்டது. 4க்கான முதல் 6 செம ஷாட். அடுத்த பால் மீண்டும் ஒரு 6 போகட்டும். இருங்க, டக்குனு அப்படிலாம் சொல்ல முடியாது. காத்தலுக்கு போது புடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 6 தான். மிஸ்டர் ஆகாஷ், எஸ், நாளைக்கு ஒரு சிறப்பான நாள். என்ன தெரியுமா? நம்ம சுந்தரனா டீம் மேட்ச். அதேதான். நாளைக்கு ஒட்டுமொத்த கோவளம் மற்றும் திருப்பூர் அணிகளாம் ரொம்ப ஆவலா பார்ப்பாங்க. நடத்துற இந்த டீம் வருமா? வரணும்னு நினைக்கிறவங்க பாதி பேரு, வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மீதி பேரு. சோ நாளைக்கு பொழுது ஆட்டம் பயங்கர விறுவிறுப்பா இருக்கும். அந்த விறுவிறுப்புல முதல் போட்டியின் விறுவிறுப்பை இப்ப பார்த்து கொண்டிருக்கின்றோம். எஸ் சூரா சொன்னீங்க. அண்ட் கமிங் பேக் டு திஸ் போட்டி, 2 6 வந்திருக்கு முதல் ஓவர்லயே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஒரே மந்தாகினியாக தான் இருந்தது. ஆனால் வந்து இன்னைக்கு நாளுக்கான முதல் மேட்ச்லேயே பவர் பிளேவை வந்து கொளுத்தி போட்டிருக்காங்க. ஆஹா, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆனால் ஒரே ஒரு ரன் மட்டுமே. பையா ஆசீர்வாதம் பண்றாரு, நல்லா இருங்கோ எல்லாருக்கும் அப்படின்னு அம்பையர் காலங்காத்தத்திலேயே. ஸோ லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம் அனைத்து மக்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். அண்ட் இங்க கமெண்ட்ரியில நான் வந்து ஆகாஷ் அண்ட் என் கூட சங்கமாம்ஸ் இணைந்திருக்காரு. முதல் ஓவர் முடிவுல 14க்கு நோ லாஸ். அதுல 2 6 வந்திருக்கு, 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. எனக்கு என்னமோ முதல் இன்னிங்ஸ்ல ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் 56 அப்படின்னு தோணுது. ஸோ கோலமணியினர் தான் இங்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் திருப்பதி பிரதர்ஸ் முதல்ல போலிங் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. சிறப்பான ஸ்டார்ட். 14க்கு நோ லாஸ். முதல் ஓவர் முடிவில் 2வது ஓவருக்கான முதல் பால். ஸோ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க நம்மளோட சுந்தரண்ணன் டீம் நாளைக்கு மேட்ச் ஆட போகிறாங்க அப்படின்னு. நான் இந்த பேட்டிங் வர இந்த பால் முடிட்டோம். ஆஹா, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஒரு வைட் டெலிவரி. அந்த மேட்ச் சுந்தரண்ணன் டீம் மேட்ச்ல சங்கமாம்ஸ் நான் வந்து ஆவலாக எதிர்கொண்டு பார்த்து கொண்டு இருப்பது நந்தா அண்ணனோட போலிங்காக தான். ஏன்னா போன வாட்டி அவரோட போலிங்கை பார்த்து, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்டான போலிங்கை பார்த்து மெர்சல் ஆயிட்டேன். ஏன்னா நம்ம நிறைய பேட்டர்ஸ் இருக்காங்க, பாலானா இருக்காரு, பிரகானா இருக்காரு, ட்வின் பிரதர்ஸ், அதை தாண்டி எக்கச்சக்க பேட்டர்ஸ், நல்ல பேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனா பவுலிங்ல ஒரு கிங்னா அவர் தான். ஆஹா, ஃபுல் லைன் டெலிவரி, கவர்ஸ், கைக்கே ஒரு ஓடிட்டாங்க. ஏப்பா அடிச்சிருக்கலாமேப்பா, என்னப்பா ஏப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அடிச்சாருங்க. இந்த முறை ஃபீல்டருக்கு எந்த ஒரு சான்ஸுமே கொடுக்கல. அடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு. பந்து கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, ஈஜம்பாக்கம் தாண்டி கோவளத்தில் இருக்கும், கோவளத்தையும் தாண்டி போயிருக்கு, கல்பாக்கம் வரைக்கும் அந்த பந்து என்று சொன்னால் மிக இல்லை. 6. ஐயா டிஜே ஐயா, நன்றி ஐயா, செம டைமிங்கு.
சங்கமாம்ஸ் இங்க இருக்கீங்களா? ஷாட்டுங்க அவுட் ஆஃப் தி கிரவுண்ட். இன்னொரு 6. 6 மேல 6 அடிச்சிட்டு இருக்காங்க. எஸ், நான் கேட்க வந்த கேள்வி இதுதான். சம்மர் ஹாலிடேஸ்ல நம்ம நார்மலா சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னா, நான் ஜாலியாக ரிலேட்டிவ் வீட்டுக்கோ இல்லை பாட்டி வீட்டுக்கோ தாத்தா வீட்டுக்கோ போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். பாட்டி தாத்தா வீட்டுக்கு இன்ஃபேக்ட் போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். அதை தாண்டி ஈவினிங் டைமில் சின்ன பசங்களாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பீச்சுக்கு வருவோம். அந்த மாதிரி பீச்சுக்கு வர சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போட்டியை பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும்ல? ஆமா, நிச்சயமா ஜாலியாக இருக்கும். அடிச்சா 6ல மட்டும் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டிஜே வந்து பாட்டு போட்டு கையை வலிச்சிருச்சு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு 6 மேல 6 வந்துட்டு இருக்கு. அண்ணன் வராது வலிவுடே அப்படின்ற மாதிரி போட்டு பொழந்துட்டு இருக்காரு அண்ணன். வாஹா, சூப்பர் பால், நல்ல கம்பேக்குங்க பவுலர்ட்டேருந்து. ஆனால் ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவராக தான் இருந்துட்டு இருக்கு இது வரைக்கும். முதல் ஓவரில் 14, ரெண்டாவது ஓவரில் அதையும் தாண்டி புனிதமானது 3 6 ஆல்ரெடி பார்த்துட்டோம். வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஒரு பெரிய ஸ்கோரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஃபுல் லைன் டெலிவரி, ஒரு டிரைவுக்கான முயற்சி, ஆனால் ஸ்ட்ரைட் டு பேக்வர்ட் பாயிண்ட். another டாட் பால். ஸோ டாட் பால் வருது பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து 6ல தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோவலம் டீம், ஹைகார் டீம், ஹைகார் சிஐபி அணியினர். போல்டுங்க ஃபைனலி அந்த விக்கெட். எஸ், டிங்னு அடிச்சது அந்த பவுலரோட செலிப்ரேஷன்ல தெரியுது. ஃபைனலா அந்த விக்கெட்டை எடுத்துட்டாங்க. எஸ், ரெண்டாவது ரொம்ப டேஞ்சரா ஹை ஸ்கோர் கேமா கூட ஆயிருந்திருக்கும். இப்பயும் ஹை ஸ்கோர் கேமுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ஏன்னா 35 ரன் 2 ஓவர் முடிவுல டோர்னமெண்டோட ஹை ஸ்கோர் ஆயிடுமோ? 107 டாப் ஸ்கோர் 107 தானே? 103 அண்ட் இங்க நம்ம பார்த்து கொண்டிருப்பது ஓவரால் மேட்ச் நம்பர் 118. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவரோட 101வது பிறந்த நாளை முன்னிட்டு டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 கம்பேக். ரவி சரியான போலிங்க, கிரேட் கம்பேக். லைனை கடைசி வரைக்கும் மாத்தவே இல்லை. கரெக்டா சொன்னீங்க. பவுலிங்ல நவி சூப்பரா போட்டு அவரோட ஓவரை நல்லா முடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இடத்துல பிரகானா நீங்க தானே பேசினாரு, இந்த மாதிரி இடத்துல பவுலிங் போடுறப்ப ஸ்லாட் பால் போட்டா அடிக்கிறது கஷ்டமா பேட்ஸ்மேனா, இல்லைன்னா ஷார்ட் பால் போட்டா அடிக்கிறது கஷ்டமா? என்ன நினைக்கிறீங்க? பால் ஷார்ட்டா இருந்தா அடிக்கிறது கஷ்டமா, இல்லைன்னா பால் வந்து மேலே போடுற பால் அடிக்கிறது கஷ்டமா? ஸ்டெம்பர் பாலை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் பால்னா நம்ம டைம் பண்ணாலே போயிடும். ஸ்டெம்பர் பாலை பொறுத்த வரைக்கும் அந்த விண்ட் ஃபேக்டர் எல்லாமே இருக்குது. ஸோ மேலே போட்டு தான் அந்த விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன். ஆனால் எல்லாரும் அமைதியாயிட்டீங்க. 3வது ஓவர் ஒரு முதல் பால். சங்கமாம்ஸ் இதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். பால் மேல போட கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க பேட்டர்ஸ். போல்டுங்க சங்கமாம்ஸ் சொல்லு. சின்ன வயசுல வந்து கல்ல எடுத்து கரெக்டா மாங்காய் பார்த்து அடிச்சிருக்கீங்களா? மாங்காய் விழுந்திருக்கா? ஓனா அடிச்சிருக்கோம், மாங்காய் அடிச்சிருக்கோம். எஸ், அந்த மாதிரி தான் இப்போ வந்து பவுலர் கரெக்டா ஸ்டிக்க பார்த்து அடிச்சாரு, ஸ்டிக் விழுந்துருச்சு. செம்ம டார்கெட். எஸ், கரெக்டா சொன்னீங்க. 2 போல்டு அடுத்த பால்ல கிடைச்சிருக்கு. ஆமா, டீம் ஹேட்ரிக் எடுப்பாங்களா பிரதர்? அங்கே ஸ்கோர் போர்டு யார் இருக்கீங்களா? ஸ்கோர் போர்டு மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி விடுங்க பிரதர். 2 ஓவர் முடிவில் 35, அதை மட்டும் அப்டேட் பண்ணி விட்டுருங்க.
மூணாவது ஓவர் முடிகிறப்ப நான் ஸ்கோர் சொல்கிறேன். ஸோ மூணாவது ஓவரில் தான் இருக்கும். முதல் பால்லே விக்கெட்டு 35-2 இப்போதைக்கு. எப்பா இவர் என்னங்க விண்டேஜ் சிஎஸ்கே டீம் மாதிரி இருக்குது. விக்கெட் இவ்வளோ வர பேட்ஸ்மேன்லாம் அடிக்கிறாங்க. லீடிங் ஸ்கோர் இருக்கும் இந்த மேட்ச்ல. சூப்பர் ஸ்டார்ட் அண்ட் ஆடியன்ஸ் ஒரு ஹாய் சொல்லுங்க. கேமரா முன்னாடி இருக்கீங்க. வாச்சாருங்க மீண்டும் ஒரு பேல இருந்த பால் தான். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆனால் ரன் என்னமோ ஒன்று தான். ஏன்னா நம்ம பவர் பிளே இப்போதைக்கு வெளியில் இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பேட்டிங் பவர் பிளே 5வது ஓவர் மட்டும் வரும். ஆனால் செம்ம ஸ்கோரை நோக்கி போயிட்டு இருக்காங்க சங்கமாம்ஸ். நீங்க சொன்ன மாதிரி ஹை ஸ்கோர் தான் நோக்கி போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஈஸியா 6 டோர்னமெண்டோட ஹை ஸ்கோர் வருமா இந்த மேட்ச்ல அப்படின்னு பார்த்தா அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஐசிஏஆர் சிபா ஆஹா 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 ஏங்க எப்போ என்ன ஷாட். அந்த ஷாட்டை வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. எப்பா காலு கீழே ஓடப்பட்ட பந்து ஒரு ஃபிளிக் ஷாட்ல 6. நிறைய 6 பால்ல இந்த மாதிரி ஷாட்லாம் பார்த்துருப்போம். இங்க பாக்குற ஸ்டம்பர் பால்ல. டிஜே சூப்பர் பாலுங்க. சரியான பால். ஒரு ஜஸ்ட் a shot of good line delivery. ஹாய் சொல்லுங்க பிரதர். தெரியுறீங்க ஃப்ரேம்ல. இன்னொரு ஷாட். அடிக்கிற ஒவ்வொரு அடியும் செம்ம அடியா இருக்குது. அடிச்சது யாரு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இங்க கொஞ்சம் வந்து பாரு அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. 3 ஓவர் முடிவுல 54 ரன். சங்கமாம்ஸ் 3 ஓவர்ல 50 பூர்த்தி பண்ணிட்டாங்க. இன்னும் 2 ஓவர் பாக்கி இருக்கு. ஓவர்ல பார்க்கணும் வருமா. 104 104 அடிச்சுக்கிறோம். 54 அடிச்சா ஓவர்ல 50 அடி. டோர்னமெண்டோட ஹை ஸ்கோர். இந்த மேட்ச்ல கஷ்டம் தான். ஆனா அதை பீட் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கு சங்கமாம்ஸ். கரெக்டா சொல்லுங்க அந்த டீம் என்ன டீம்னு. ஸோ இந்த பிக் ஸ்கோரை பீட் பண்றதுக்கு டீம் கண்டிப்பாவே இருக்குது. அந்த டீம் தான் நம்மளோட எஸ்டிஎஸ் டீம். என்ன சொல்றீங்க? லெஜெண்ட் ஆஃப் த ஜாரோஸ் நிறைய பேர் ஆட போறாங்க. அது நாளைக்கு நடக்க போகுது. அண்ட் டைமிங்கும் வந்து வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. லைவ் வியூவர்ஸ்க்கு லாஸ்ட் மேட்ச் நாளைக்கான லாஸ்ட் மேட்சாக தான் நடக்க போகுது. அண்ட் கோவலம் அப்படி இன்னும் உடனே கோவலமோட மக்கள் அனைவருமே ஃபேமிலியோட வந்துடுவாங்க. பார்க்கறதுக்கு செம்ம வைபா ஜாலியாக இருக்கும். ஆஹா ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு தான். மீண்டும் மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ 6 வந்தது. ஹை ஸ்கோர் இந்த மேட்ச்சில் வர்றதுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த 50 ரன் இன்னும் 10 பாலில் பூர்த்தி பண்ணணும். கொஞ்சம் கஷ்டம் தான். லிட்டரலாக கண்ண முடி சுற்றிட்டா இருந்தால் சொல்லணும். ஆனால் யாருமே இல்லாத இடத்துல நோ மேன் லேண்ட்ஸ் ஏரியாவில் விழுந்துருக்கு. சிங்கிள் மட்டுமே. ஷாட்டுங்க 6 4 6 இன்னொரு 6
6 மேல 6 அடிச்சிட்டு இருக்காருங்க பேட்டர். ஸோ பெரிய ஸ்கோரை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அடுத்த பால் மீண்டும் ஒரு பெரிய ஷாட். 6. ஃபீல்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தாரு கேட்ச் பிடிக்கிறீங்க. ஆனா பால் எங்கேயோ போய் விழுந்துருக்குங்க ஸ்கொயர் லெக் மண்டைக்கு மேல. கோலம் டீம் ஹோம் டீம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய போட்டிகள் ஆடி இருப்பாங்க முன்னாடியுமே. பா கலக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு காத்து ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஸோ எவ்வளோ பெரிய ஸ்கோர்னாலும் சேஸ் பண்றதுக்கும் பேட்டிங் பவுலிங் டீமுக்கு சேஸ் பண்றதுக்கும் நல்ல சான்சஸ் இருக்கு ஃபார் திருப்பதி பிரதர்ஸ். 66ல 10 6 அடிச்சிருக்காங்க ஆகாஷ். 6 ரன் தான் ஓடி எடுத்திருக்காங்க. ஆஹா, ஃபுல் டாஸ் டெலிவரி மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 6 மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அடிச்சா 6 மட்டும் தான் அடிக்க போகிறேன், தலைகீழால் தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு தான் ஆடுறாங்க பேட்டர்ஸ். நீங்க சொல்ற ஸ்டாட்ஸ்லயே அதெல்லாம் தெரியுது. 66 ரன் நீங்க 4 ஓவர் முடிவுல. அந்த 66ல 10 6னா 60 ரன் 6ல மட்டும் தான் வந்திருக்கு. क्या हुआ रे व्हाट्स हैपनिंग அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம டே நம்பர் 12 இன் டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025ல டே நம்பர் 12ல இருக்கும். மொத்தமா ஓவராலா 118வது மேட்ச். அன்னைக்கு இன்னைக்கு நாளுக்கான முதல் மேட்ச். ஸோ மொத்தமா 274 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் செகண்ட் ரவுண்டும் கூடிய ஒரு 2 நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. மேல இருந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. சிங்கிள் மட்டுமே டு ஸ்டார்ட் ஆஃப் தி ஓவர். லாஸ்ட் ஓவர் பேட்டிங் பவர் பிளே. 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியே. இப்போ 6 அடிக்க இன்னும் சேலஞ்சா இருக்க போகுது. இன்ஃபேக்ட் பவுலர் கொஞ்சம் சேலஞ்சா இருக்க போகுது. நல்ல ஓவர் போட்டார்னா குடோஸ் டு ஹிம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆஹா, இன்னொரு ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பேட்டரு. சிங்கிள் மட்டுமே. எங்கங்க பாலு சரியான ஷாட் கேப்ல போயிருக்கு. பவுண்டரி பவுன்ஸ்ல ரைஸ் த்ரூ ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இன்னொரு பெரிய ஷாட் லாங் ஆஃப் ரீஜன்ல ஒரு பவுண்டரி எடுத்துக்கிறாரு. அடுத்த பந்து. ஆஹா, சூப்பர் பாலுங்க. நல்ல கம்பேக் பால் இது. குவிக்கர் பால். நல்ல ஒரு ஃபாஸ்ட் ஆம் ஆக்ஷன். டக்குனு போட்டாரு பந்த. செம்ம ஸ்பீடா கீப்பர் கைக்கு போய் அடிச்சிருக்கு. அண்ட் டாட் பால். சான்ஸ் ஆஃப் ரன் அவுட். அடிச்சிருக்காருங்க. ரன் அவுட்டே தான். கடைசி பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் வந்துட்டு இருக்கு. 73 இப்போதைக்கு ஸ்கோர் ஃபார் கோவலம் டீம். ஆஹா, ரிவர்ஸ்ல அடிக்கிறதுக்கான முயற்சி. ஆனா பேட்ல எங்கேயுமே படலை. நல்ல பினிஷ்.
ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் தான் அந்த ஓவர்ல சூப்பரா போட்டாருங்க லாஸ்ட் ஓவர். அது பேட்டிங் பவர் பிளே ஓவரை நல்லா இழுத்து பிடிச்சிருக்காங்க லாஸ்ட் மொமெண்ட்ஸ்ல திருப்பதி பிரதர்ஸ் ஃப்ரம் பட்டுப்புள்ளம் குப்பம். 73ல முடிச்சிருக்காங்க அண்ட் 74 ரன் டார்கெட் திருப்பதி பிரதர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஏகாட்டூர் வர்சஸ் வாரியர்ஸ் ஏ. ஸோ எஸ் இங்கே மேட்ச் வந்து ஐகார் ஐசிஐபிஐ கோவலம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க. 73ல முடிச்சிருக்காங்க. திருப்பதி பிரதர்ஸ் ஃப்ரம் பட்டிப்புலம் குப்பம் ஏகாட்டூர் வர்சஸ் வாரியர்ஸ் ஏ காணத்தூர். திருப்பதி பிரதர்ஸ்க்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 74. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் வில் பி கமெண்ட்ரி கண்டினியூ பண்ண போகிறது உங்கள் அருண் அண்ட் இவதி கமெண்ட்ரியில். இங்கே நான் ஒரு குட்டி ஷார்ட் பிரேக் எடுக்க போகிறேன். டேக் ஓவர் அருண். எல்லாருக்கும் காலை வணக்கம். இல்லை காலையிலேயே சூரியன் கொளுத்துது, கொஞ்ச நேரம் மேகமூட்டமாக இருந்தால் எல்லாம் அந்த காலையிலே சூரியன் கொளுத்தோம். மே மாசம்னா சும்மாதானா? என்னண்ணே திடீர்னு பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி இறங்கிட்டீங்க? ஆமாங்க, நீ பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. அக்னி வெயில் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? மே 4ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல நேரம். ஆமா, அன்னைக்கு தான் நம்ம தொடங்கணும் மேட்சை. அதான் நல்ல நேரம். எஸ். ஓகே, சங்கோன காலை வணக்கம். பிரகாண்ணா இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இங்கே நம்ம சோஷியல் மீடியா டீம் ப்ரோ பேர் மறந்துவிட்டேன், சொல்லிடுங்க. கபீர் கான் அவருக்கு காலை வணக்கம். ரிச்சர்ட் ப்ரோ காலை வணக்கம். நம்ம அம்பேர்ஸ்க்கு ஸ்கோர் இருக்கு எல்லாரும் காலை வணக்கம். டிஜேக்கு வணக்கம். ஆன்ஃபீல்ட் அம்பேருக்கு வணக்கம். அவ்வளோதான். என்ன ஸ்கோர் டார்கெட் என்ன? 74ண்ணே. காலையிலேயே முதல் மேட்ச் ஒரு 5 நாள் 74. அதே தான். ஒரு 4 நாள் வந்து கொஞ்சம் காலை மேட்ச்னாலே லோ ஸ்கோரிங் மேட்சஸாக இருந்தது. இன்றைக்கி ஒரு மாதிரி பேட்டிங்க்கு போயிருக்குது. ஸோ அப்போ இன்றைக்கி ஹோல் டேவே இப்படி தான் இருக்கும் போலையே. அது காரணம் ஆகாஷ் கமெண்ட்ரியா. பேட்டிங் டீம் சாரி இப்போ ஃபீல்டிங் போகிற டீம் நீங்கள் மாங்குன்னு அடிச்சிங்க, ஆனால் இங்கே மனுஷன் வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாருங்க. நான் தான் காரணம், நான் கமெண்ட்ரி பண்ண நல்லா ஸ்கோர் இருந்துச்சு பார்த்தியா அப்படின்னு. அவர் வெளியே தான் வராரு, மட்டையை வச்சு மட்டையில் அடிச்சிருங்க. இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 74 ரன்னு டார்கெட்டு. என்னடா அக்கடான்னு சொல்லிட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு இருந்தேன். இக்கடை பார்த்தா பயங்கரமான சிக்ஸர் மலையாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்குது. 3 ஓவருக்குலாம் 50 ரன் அடிச்சிட்டாங்க. பட் அடுத்த 2 ஓவருக்கு ஒரு 20 ரன் கிட்ட. ஸோ லிட்டில் பிட் ஷார்ட்டேஜ் அந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆகிட்டாங்க. ஏன்னா விக்கெட்டு கொஞ்சம் விழுந்தது. அதுக்கப்புறம் கடைசி ஓவராக நல்லா இழுத்து பிடிச்சிட்டாங்க. ஸோ அங்கேயுமே வந்து சின்ன சின்ன லேக்ஸ் இருந்தது பேட்டிங் டீமுக்கு. அதனாலே மேபி இன்னும் ஒரு 80+ வர்றதுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. அதுவே அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் இறங்கிருங்க உள்ள. நாளி ஆகிறது, நல்ல நேரம் முடிய போகுது, கொஞ்சம் வேகமா இறங்கிருங்க ஓப்பனிங் பேட்டர்ஸ். காலையில டிஜே வந்து ஏதோ சாப்பிட்டு வந்துட்டாரு போல. காலைல வந்தோடனே கொஞ்சம் லைட்டாக வைப் ஆக்கி விட்டாப்புல இருக்கிற எல்லாரையும். இன்னைக்கு இதே மாதிரி தொடருமா டிஜே? தொடருமா? சரி, வாக்குறுதி கொடுத்துருக்காரு. புரியல? காலையிலே சாப்பிட்டு வந்துட்டா இல்லை, பட்னியாக தான் வந்திருக்காராம். அவர் டீ கூட குடிக்கலையா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆகாஷ் ப்ரோ காலையிலே வந்து தெம்பா சாப்பிட்டு வந்துட்டாராம். யாருக்கும் வாங்கி தரல இல்லைங்க. ஓகே பேட்டர்ஸ், ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் இறங்கிடுங்க. திருப்பதி பிரதர்ஸ் டீம் இறங்கிடுங்க. அருமையான பேரு, டீம் பேரு.
ஓகே, திருப்பதி பிரதர்ஸ் பட்டிப்புலம் டீம் வர்சஸ் ஐகார் சிபா டீம். ICARனு சொல்ல வேணாம், ஐகார்னு வேணா சொல்லிக்கலாம், கரெக்டாக இருக்கும். சிபா டீம் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து பேட்டிங் பண்ண போகிறாங்க. மன்னிக்கணும்ப்பா திருப்பதி பிரதர்ஸ். ஓகே, பேட்டிங் டீம் கொஞ்சம் இறங்கிருங்க, நாளி ஆகிறது. டென்ஷன் ஆகாதீங்க பெயர். அம்பையர் ப்ரோ, லெக் அம்பையர் ஆகாஷ் வந்து சூடா பருத்திப்பால் வேணுமான்னு கேட்குறாரு. ஓகே, கேட்ச் இட். ஓகே, 74 ரன் அடிச்சா வின்னு அப்படின்ற ஒரு இலக்கோட இறங்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டமான டார்கெட் தான், பட் இருந்தாலுமே முடிக்கணுமே, வேற வழி இல்லையே. அப்பதான் இந்த டீம்ல வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு, சாரி இந்த டோர்னமெண்ட்ல அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. என்ன காலையிலே இவ்வளோ ரோல் ஆகுது, சரியில்லையே, நாள் நல்லா இருக்காது போல. ஓகே, முதல் பால் ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்ச உடனே ஒரு ஷார்ட்டிஷ் பால், ஆனா அதையும் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பால் ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குது அப்படின்ற மாதிரியும் இருக்குது. 6. ஓகே டிஜே, ஓகே ஆரம்பம். முதல் பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டார்ட். ஷார்ட் பிச்சா போட்டாலும் நான் ஓங்கி அடிப்பேன்ப்பா, நான் இதை சேஸ் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான இன்டென்ட்டு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த இன்டென்ட் எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ அப்போ இந்த மேட்ச்சில் வந்து இன்னொரு ரன் பீஸ்ட்டு காத்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். மறுபடியும் ஓங்கி அடித்திருக்கிறார். இம்முறை வெளியே செல்லுமா என்றால் இல்லை, சர்க்கிளுக்குள்ளே. அடடா, இன்னைக்கு டேவோட முதல் டிராப் கேட்ச் வேற, அழகா வந்தது ஐயா, கைக்கு விட்டுட்டீங்களே. ஸோ இந்த கேட்சுக்கு மன வருத்தப்படுவாங்களா, இல்லை அடுத்த விக்கெட் எடுத்து அந்த மன வருத்தத்தை போக்குவாங்களா அப்படின்றது பவுலர் கையில் தான் இருக்கிறது. நல்ல பால், பட் ஆனால் அந்த நல்ல பாலையுமே வந்து ஒரு பைல விட்டுட்டாங்க. ஸோ ஓகே, அது பேட் ஏஜாம்பா, ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. ஓகே, அகைன் ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த் தான், ரொம்ப ஷார்ட் ஆஃப் லென்த்லாம் கிடையாது. பட் ஆனால் அது ஸ்டம்பர் பால் ஒன்றுமே பண்ண முடியாது. லைட்டாக நீங்கள் ஷார்ட்டாக போட்டாலும் வெயிட்டாக ஏறிடும். அண்ட் இது ஹைட்டாக அனுப்புறதுனால அதுவுமே ஒரு 6. ஸோ முதல் ஓவரில் இங்கே ஒரு ட்ராப் கேட்சு, அதுக்கப்புறம் 6 வேற வந்திருக்குது. என்ன ஆக போதோ. ஓகே, லோ புட்டாஸ் நல்ல ஒரு ஃபிளிக், பால் பவுண்டரி போயிருச்சுங்க. செம்ம டைமிங் மறுபடியும். அடடா, அந்த ரன் பீஸ்ட் பயங்கரமா இருக்கும் போலயே ஆக மொத்தத்துக்கு. பவர் பிளே முடிவில் ஸ்கோர் 18. நல்ல தரமான ஒரு ஸ்டார்ட். பவுலிங் டீமுக்கு ஒரு விக்கெட் வந்திருக்க வேண்டியது, அதனால டிராப் கேட்ச் ஆயிடுச்சு.
டிஜே புது புது பாட்டெலாம் இறக்குறீங்க. தலைவன் நேற்று ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கான், வேற ஒன்றும் இல்லை. சே சிரிப்பை பாரு, சொன்னோடனே வெக்க வந்தாக்கும். ஓகே, முதல் ஓவரில் 18 ரன் இங்கே அடிச்சிருக்கிறாங்க. நல்ல ஸ்டார்ட்டு. ஆனால் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அடுத்து அவங்க பேட்டிங் கையில் தான் இருக்குது, பார்க்கலாம். 2வது ஓவர். ஓகே ஓகே, வேணாண்டாங்கப்பா, நீ வர நான் வரேன், ஆக மொத்தம் யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப் அண்ட் செட்டில். ஓகே, ரிஸ்கியா எடுக்க வேணாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க போல. ஓகே, வெல்கமிங் டாட் பால். இங்க நைஸ் பால் அங்க. ஓகே, அங்கே தூரத்தில் வந்து நம்ம நார்த் நண்பர்கள் எல்லாமே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க கோவளம் பீச்சில். ஹாய், நல்லா இருக்கும். ஹாய். ஓகே, செல்ஃபி எடுக்கிறதுல பிஸியாக இருக்கிறாங்க. ஐயோ அண்ணே, எப்படின்னே மிஸ் பண்ணீங்க? தெரியலையே, அண்ணன் மிஸ் பண்ணி விட்டாரே. ஆனால் நல்லா தானே போச்சு முதல் ஓவரு, எப்படின்னு இதை மிஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அகைன் ஒரு டாட் பால். அப்பா இந்த பவுலர் நல்லா யோசிச்சு போறாருப்பா. வீரிச்சு நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு இவரு. முதல் ஓவரை தானே நீங்க பவுண்டரி அடிக்க முடியும், ஏன் ஓவரில் அடிக்க முடியாதுலே அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த இவரோட பவுலிங். ஒரு லாங்குவேஜில் பேசினா பரவாயில்ல, சாரி ஒரு ஸ்லாங்கில் பேசினா பரவாயில்ல, ஒவ்வொரு ஸ்லாங்லையும் பேச வேண்டியதாக இருக்கு. ஆஹா, நல்லா தான் போட்டுக்கிட்டு இருந்தாரு. நானே ஊசி பேத்தி வைடு போட வச்சிட்டேன். அண்ட் தட் இஸ் கால்ட் வைடு. டவுன் த லெக்ல போட்ட காரணத்தினால ஒரு வைட். ஆள் இல்ல காக்கா, ஆள் இல்ல, ஏங்க நீ பண்ண போயிட்டீங்க, ஏதாவது கேட்ச் ஈச்சு கிடச்சிருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் அது ஒரு சிங்கிள். ஓகே, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நான் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு பேட்டர். பெரிய மூச்சு விட்டுருப்பாரு, அப்பா தாண்டி வந்துட்டோம்டா சாமி அப்படின்னு. இந்த ஓவரில் 18 ரன்னுக்கு அப்புறம் இந்த ஓவரில் பெருசா பவுண்டரி எதுவும் போல, அதை தீர்த்து வைப்பாரான்னு பார்ப்போம் இந்த பேட்டர். இல்லைங்கோ, அது ஒரு டாட் பால் அண்ட் டாட் பால் டு எண்ட் தி ஓவர். ஓகே, இந்த ஓவரில் பவுண்டரி எதுவும் போல. வெல்கம் கம் பேக் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. 2 ரன் மட்டும், 20. அதான் 2 ரன் மட்டும். ஸோ 2 ஓவர் முடிவில் 20 ரன். இந்த ஓவரில் 2 ரன் மட்டுமே கொடுத்துருக்காங்க. வேற லெவல் பவுலிங் போட்டுருக்காங்க இங்கே அந்த பவுலரு. இல்லைன்னா இந்த ஓவரும் போயிருந்துச்சுன்னா கேப்டன் வந்து ஆள போவாங்கப்பா, அவங்கள நம்பி 70 ரன் அடிச்சது ஸ்டாப் இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாரு. பட் வேற லெவல், நைஸ் கம் பேக் ப்ரோ. முக்கியமாக இன்னொரு விஷயம், பவுலர் போட்ட எல்லா பாலுமே வந்து ஒரே லைனு, ஆனால் லென்த்து மாற்றி மாற்றி, ஒரு குட்டு, ஒரு ஃபுல்லு, ஒரு யாக்கிங், ஒரு ஃபுல் டாஸ், ஒரு ஷார்டிஷ் லென்த், ஒரு 20 ரன் 2 ஓவருக்கு. 2 ஓவருக்கு 20 ரன். ஆமாண்ணே, முதல் ஓவர் பார்த்தீங்கன்னா 18 ரன் இருந்தது, பவுண்டரிலாம் சரமாரியாக வந்துகிட்டு இருந்தது. அதுக்கடுத்து வேறு 2 ரன் தான் இந்த ஓவரில் வந்திருக்குது. நல்ல பவுலிங் அங்கே. இதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு மனவர்த்தனைனா, பவுலிங் டீமுக்கு முதல் ஓவரே ஒரு விக்கெட் கிடச்சிருந்துருக்கும். பட் ஆனால் அது வந்து ட்ராப் கேட்ச் ஆயிடுச்சு. அந்த ஃபீல்டரு எனக்கு தெரிஞ்ச மனசில் என்னை திட்டிகிட்டு இருப்பாரு நினைக்கிறேன். நானாவது ஒரு தடவை தான்டா கேட்சை விட்டேன், ஒவ்வொரு தடவையும் சொல்லி சொல்லி என் மனசை புண்ணாக்கிட்டு இருக்கிறீடா டே அப்படின்ற மாதிரி இருக்குது. சாரி சார். ஓகே, 3வது ஓவர். இன்னும் 54 அடிக்கணும், கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ஓவரில் தெரிஞ்சிடும் என்னதுனே கஷ்டம் சொன்னீங்கல்ல. முதல் பால் டாட். அவ்வளவுதான், லைனை பிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், அவர் பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. மாத்தி மாத்தி டாட் பால் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நைஸ். சொன்னது தப்பு. அடிச்சாரு 6. நாங்க இதுக்கப்புறம் வரதெல்லாம் 6. அதேதான்.
ஓகே டிஜே. ஆஹா ஓகே, அங்கிட்டு போட்டால் தானே அடிப்பீங்கோ, இங்கிட்டு போட்டால் அடிக்க மாட்டீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்டக்க போட்டார். பட் ஆனால் வந்து பேட்டர் வந்து ஒய்டு 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 அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் அம்பேர் வந்து இல்லை நேராக தான் போச்சு, நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அம்பேர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. டாட் பால், இந்த நேரத்தில் டாட் பால் போறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமாங்க ஐயா, மாற்றி மாற்றி டாட் பால் போட்டுருக்கோம். போன ஓவர் நாங்கள் சாமி கூட்டோம், இந்த ஓவர்லாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 அடிச்சிருக்காங்க. பட் நைஸ், இங்கே மறுபடியும் ஒரு நல்ல டாட் பால் போட்டு கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை தடவை வந்து நாங்கள் ஒய்டு கொடுப்போம், ஏன்னா நீங்கள் ரொம்ப ஓரமாக போட்டீங்க, இல்லாட்டி பேட்டர் கோச்சுப்பாரு அப்படின்ற காரணத்தினால ஒய்டு. தேவையான நேரத்துல விக்கெட் விழுந்திருக்கு, எடுத்தேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் அவர்கிட்ட. எஸ், நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் காரணம் அவுட் ஆயிட்டார். ஏன்பா, ஓ டிஜேயே கொட்டாய் ஒரு அளவுக்கு போயிருச்சா? அவ்வளோ தூரம் நைட்டு ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்களா டிஜே? புது பாட்டெலாம் எடுத்துட்டு வந்துருக்கிறீங்க. சே சொங்கண்ணா புள்ள இருக்குதுண்ணா. ஓகே டிஜே, கடைசி பால் நீங்க மறுபடியும் போட்டாகணும். காரணம் வந்து பாத்தீங்கன்னா டவுன் த லெக் போட்ட காரணத்தினால ஒய்டு ஒய்டு ஒய்டு. விக்கெட் எடுத்தா நாங்க ஒய்டு கொடுப்போம், அது எங்க வழக்கம். அண்ட் டாட் பால், சாரி மாத்தி எழுதுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. டாட் பாலோட 3வது ஓவர் முடியுது. டார்கெட் ரொம்ப பெருசா போயிருச்சு, என்ன பண்றது? சரி, ஸ்கோர் எவ்வளோ? 28 ரன் இப்போதைக்கு அடிச்சிருக்கிறாங்க. இன்னும் பெரிய ஸ்கோர் இருக்குது, என்ன செய்யறது அப்படின்லாம் வேற வழியே கிடையாது. எல்லா பாலுக்கு எத்தனை ரன் அடிக்கணும்? 12க்கு 46, 12 பந்துகளுக்கு 46. இதுல ஒரு 3-4 6 அடிச்சா அடுத்த ஓவர் சுவாரஸ்யமா இருக்கும். 2 வருமா அப்படின்னு கேட்டா பாசிபிள் இருக்கு. விண்டு அந்த அளவுக்கு இல்ல. சோ விண்டு அதிகமா இருந்தாதான் இந்த எண்டில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஓவரை இந்த எண்டையும் பயன்படுத்திக்கணும். ஒரு ஓவருக்கு 23 ரன், பாதிக்கு பாதியா அடிக்கணும். அதை அடிச்சு முடிப்பாங்களா அப்படின்றதா வந்து கேள்வி. கடைசி ஓவர் பவர் பிளே, அது வேற விஷயம். இந்த ஓவரை யூஸ் பண்ணணும், இல்லை என்றால் பேட்டிங் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான். பார்க்கலாம். 4வது ஓவர் முதல் பால். அற்புதமான ஒரு டாட் பால். பெருசாலா ஓடி வர மாட்டேன், ஆனா கரெக்டா லைன் நிலத்துல போடுவேன் கேப்டன் அப்படின்ற மாதிரி போட்ட ஒரு பால். கேப்டனே பூரிப்புல கை தட்டுறாப்ல. இப்பதான் சொன்னேன் கேப்டன் கை தட்டாரு அப்படின்னா, அவர் கேப்டன் இல்ல வேற யாரா கேப்டன், மன்னிச்சிருங்க கேப்டன், நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல. அண்ட் விக்கெட் இது. என்னது இது, மாத்தி மாத்தி விக்கெட் விழுகுது. அண்ட் டாட் பாலும் போகுது. அடுத்த பால்
ஓகே, அவரோட லென்த்து டீசென்ட்டு, லைனு ரொம்ப ரொம்ப டீசென்ட்டு, ஸ்பீடு வந்து ரொம்ப டீசென்ட்டுப்பா. ஆக மொத்தம் இப்போதைக்கு சோஃபார் டீசெண்டாக போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே வார்த்தை தெரில. ஓ ரன் அவுட். எதுக்காக ஓடுனது அப்படின்றது தெரியல, என்கிட்ட கேட்காதீங்க தான் கேட்கணும். அதை வந்து அப்புறமேட்டு கேட்டுக்கலாம். பட் இங்கே இன்னொரு விக்கெட் கிடச்சிருக்குது, வைடு இருந்தாலும் அது ஒரு ரன் அவுட்டு. நெவர் ரன் இன் மிஸ்ஃபீல்டு, கை தவறி போனாலும் ஓடாதீங்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓடு டிஜே, ஊர் உலகம் தெரியாதுன்னு. ஆனால் அதெல்லாம் நம்ப மாட்டோம், நீங்கள் ஊரையே வித்துருவீங்க. தேடிட்டு இருக்கா அப்படி, பேட்டரி போனதுக்கப்புறம் நல்லா பாட்டு போடுவா அப்படி. ஓகே, நான் தான் சொல்லலை, நம்மள போனதுக்கப்புறம் தான் பாட்டு போடுவார். அண்டு மறுபடியும் ஒரு ஒய்டு, அதான் சொல்லலை விக்கெட் எடுத்தா ஒய்டு கொடுப்போம்னு, அதே மாதிரி தான். நல்ல ஷாட், கேட்ச் பிராக்டீஸ் கொடுத்திருக்காரு. கேட்ச் பார்க்கணும் இல்லையோ, ஓடுறது சிரமம். அது மட்டும் இல்லாம பால் கிட்டத்தட்ட 20 மீட்டர் முன்னாடி ஓடி வந்து பிடிச்சிருக்கிறாரு. ஸோ ரொம்ப கஷ்டம் கேட்ச். ஆகா சேஞ்சா பேசுறா. ஓய் அதுவும் போச்சு. நல்ல பால், நல்ல ஐடியா பால். திடீர்னு வந்து ஒரு பால் ஸ்லோவா போட்டாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஏகாட்டூர் வர்சஸ் வாரியர்ஸ் கானத்தூர். ரெண்டு கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஓ நல்ல பால், நல்ல பால். அங்க முக்கியமா போன பால். சீரியஸ்லி நானும் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், என்ன அண்ணே திடீர்னு ஸ்பின்னரா மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்ல ஐடியா. இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஏகாட்டூர் கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வாங்க. அண்ட் வாரியர்ஸ் கானத்தூர் கேப்டன் வாங்க. ஓகே, டாட் பாலோட ஓவர் முடியுது. வாரியர்ஸ் டீம் இங்க வந்திருந்தீங்கன்னா உங்க பிளேயிங் 11 ஒட்டுமொத்தமா எத்தனை பேர் இருக்கிறீங்கோ அப்படின்றத வந்து அந்த ஷீட்ல ஃபில்அப் பண்ணி இங்க கமெண்ட்ரி பாக்ஸ் ஸ்கோரர் பக்கத்துல கொடுத்துருங்க. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. லேட்டா கொடுத்தா எங்களை கோச்சுக்க கூடாது. ஒரு ஓவருக்கு 42 அடிக்கணும். ஓகே டிஜே, ஒக்கட ஓவருக்கு 42 லூ அடிக்கணும். லூ இது ரொம்ப கஷ்டம். லூ ரன் அவுட். எனி சான்ஸ்? மறுபடியும் என்னாச்சு? ஃபீல்டர் எரிய மனசு இல்லையோ? சோ நெக்ஸ்ட் மேட்ச் நல்ல டீ வாங்கி கொடுத்த போல கேப்டன், அதனால கோச்சுக்கிட்டாரு எரியாம. இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஏகாட்டூர் வர்சஸ் வாரியர்ஸ் கானத்தூர் ரெண்டு டீமுக்கான டாஸ் இப்ப போட போறோம். நல்ல ஷாட், ஆனா ரொம்ப லேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். பரவாயில்ல, 6 இருந்துட்டு போதே. சோ ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? ரூல்ஸ் தெரியல. ஹெட்ஸ் அண்ட் டெயில்ஸ் யார் டாஸ் கேட்க போறது நீங்க கேக்குறீங்களா? சோ இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஏகாட்டூர் டாஸ் கேட்க போறாங்க. ஹெட்ஸ் இட்ஸ் a கால், ஹெட்ஸ் இட் இஸ். இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஏகாட்டூர் டாஸ் வின் பண்ணிருக்காங்க. மறுபடியும் ஷாட், 2 பேக் டு பேக் 6. ஆனா இது கொஞ்சம் முன்னாடியே வந்தாலாம் இருந்திருக்குமே. பவுலிங் எடுத்திருக்காங்க. கானத்தூர் வாரியர்ஸ் பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. ஆட்ரிகா ஆட்ரிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகான கேட்ச். அதான் விடுவோம், இதை விட மாட்டோம் அப்படின்னு ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு. லாங் ஆஃபில் சம்பையர் வந்து அவுட் கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் ஆட போற மேட்ச் இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஏகாட்டூர் வர்சஸ் வாரியர்ஸ் கானத்தூர். இஜே ஃப்ரெண்ட்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணிருக்காங்க. வாரியர்ஸ் டீம் உங்களோட பிளேயிங் 11 கொண்டு வந்து கொஞ்சம் கொடுத்துருங்க, டைம் ஆகுது. அடுத்து உங்களுக்கு தான் மேட்ச்சு. ஸோ டக்குன்னு வந்து யாரை உள்ளே வைக்கலாம் யாரை வெளியே வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு
கொஞ்சம் டக்குன்னு வந்து கொடுத்துருங்க. இல்லாட்டி யாரை கேப்டனாக போடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு அதுவும் கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஓகே, பேக் டு பேக் 2 6க்கு அப்புறம் ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. அப்போ அடுத்த பால் எனக்கு ஒய்டு போகுமா? போகாமல் இருந்தால் நல்லது. நல்ல வேலை போகலை, இல்லாட்டி அங்கேருந்து எல்லாரும் நீ ஒரு முறைச்சிருந்துருப்பாங்க. ஓகே, அண்ட் தரமான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வின். 74 ரன் நாங்கள் ஏன் ஸ்கோர் போர்டில் டார்கெட் போட்டோம் தெரியுமா? இதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பவுலிங். ஸ்டார்டிங் என்னதான் அதிகமாக இருந்தாலும் அடுத்து நல்லா டாமினேட் பண்ணி மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த ரன் அவுட் ஏன் அடிக்கலன்னு தெரியல. ஆனால் அப்போ சொன்ன மாதிரி கேப்டன் டீம் வாங்கி கொடுத்தா இருந்திருப்பாங்க போல. ஐசிஏஆர் சிபா கோவளம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க. சிபா டீம் அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க. ஓகே, அவ்வளவுதான். முதல் மேட்ச் முடிஞ்சு. 12வது நாளான இன்று முதல் போட்டி திருப்பதி பிரதர்ஸ் வெர்சஸ் ஐசிஏஆர் சிபா கோவளம் ஆகிய இரு அணிகள் மோதின. ஐசிஏஆர் சிபா டாஸில் பெற்று முதலில் பேட் செய்வதாக அறிவித்து 74 டார்கெட்டாக கொடுத்து அதை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே, சேஸை பொறுத்த வரைக்கும்